வணக்கம், நான் உங்க கார்த்திகா. ஸோ நேற்று நம்ம வந்துட்டு ஜஸ்ட் இன் கேஸ் ஒருத்தங்க இடிக்க வராங்க அப்படின்னா பேசிக்கான டெக்னிக்ஸ் எப்படிலாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகி போகலாம் அப்படின்றது பார்த்தோம். இன்னைக்கு அதுவே வந்து அவங்க இடிக்கிற இன்டென்ஷன்ஸ், தப்பான இன்டென்ஷன்ஸ் நம்ம ஹார்ம் பண்ண வருது அப்படின்ற போது நம்மளும் கொஞ்சம் எஃபெக்டிவா அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும், நம்மள டிஃபெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபியூ டெக்னிக்ஸ் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு என் கூட திருத்தி இருக்கா, என்னோட பார்ட்னர். ஹாய் திருத்தி. ஸோ நேற்று பார்த்த டெக்னிக்ஸ்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நம்புறேன். அந்த பேசிக் டெக்னிக்ஸ்லயே தான் நம்ம கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணி இந்த அட்வான்ஸ் விஷயங்கள் எப்படி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு டெக்னிக் நம்பர் 1 நம்ம பார்க்கறது, நீங்க அந்த கால் நேத்தே வந்து பாத்தீங்க அப்படின்னா கால்ல இப்படி இடிக்கிற டெக்னிக் பார்த்திருப்பீங்க. ஸோ இந்த இடிக்கிற டெக்னிக் அப்போ அவங்க டேஷ் பண்ண வராங்க அப்படின்னா நீங்க ஒரு ஃபாஸ்டா இப்படி அவங்க கால்ல பண்ணீங்க அப்படின்னாலே வந்துட்டு அவங்களுக்கு ஸ்லிப் ஆகும். அந்த ஸ்லிப் ஆகுறத வந்துட்டு இன்கேஸ் அவங்க ரொம்ப ஃபோர்ஸோட நிஜமாவே அந்த இன்டென்ஷனோட தான் வந்திருக்காங்க அப்படின்ற பட்சத்துல நம்ம எப்படி வந்து நம்மள டிஃபெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த பார்ட்ல அவங்களோட நெக் உங்க கையில இருக்கு. ஸோ இங்க வந்து நம்ம ஒரு ஃபோர்ஸோட இங்க புஷ் பண்றோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்க நல்லா அவேவும் போயிடுவாங்க, நம்மளுக்கு நிறைய ஸ்பேஸும் கிடைச்சிரும், நம்ம ஈஸியா நம்மள டிஃபெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெக்னிக்கை நான் இன்னும் ஒரே ஒரு வாட்டி ஸ்லோவா ரிப்பீட் பண்ணி காமிக்க போறேன். கம். எஸ். ஸோ இந்த பார்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து அவங்க லெக்கை நீங்க கரெக்டா கம்மியா இந்த லெக் பார்ட், ஏன்னா அவங்க ஷூ பார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் ட்ரிப் ஆகும். ஸோ இந்த லெக் பார்ட்டை கரெக்டா பிளாக் பண்ணி இங்க இருந்து ஃபோர்ஸ் எடுத்து அப்படியே வந்துட்டு ஒரு புஷ் கொடுக்குறீங்க. ஸோ இந்த புஷ் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்க ஆப்போனன்ட் அவே போகும். ஓகே. ஸோ இப்போ அடுத்த டெக்னிக் போலாம். இன்னொரு டெக்னிக்கும் நீங்க பார்த்திருப்பீங்க ஆல்ரெடி. ஸோ இப்படி ஹோல்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேற்று ஒரு டெக்னிக்கா பார்த்தோம். இன்கேஸ் அவங்க டேஷ் பண்ண வராங்க அப்படின்னா நம்ம டர்ன் பண்ணி இப்படி ஹோல்ட் பண்ணி நிற்போம். இது ஹோல்ட் பண்ணும்போது இந்த பார்ட் நல்லா இங்க டைட் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து இங்க அந்த பவரும் கிரிப்பும் கிடைக்கும். இப்படி டைட் பண்ணி பாருங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த எல்போ சைட் ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ராங் ஆகுறது நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இப்போ இந்த பொசிஷன்ல இருக்கும்போது நம்ம எப்படி வந்து இதையே அட்வான்ஸா எப்படி டெக்னிக்ல அட்வான்ஸா வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரெடி? ஸோ இப்போ டேஷ் பண்ண வராங்க, நம்ம அப்படியே இங்க டர்ன் பண்ணி நிக்கிறோம். இங்க டர்ன் பண்ணி நிற்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இங்க அட்டாக் ஆகுது. ஸோ இந்த பார்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ஒரு சாஃப்ட் சென்சிட்டிவான பார்ட். அதுல வந்து நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அங்க அட்டாக் இருக்கும். இதுல ஒரு ஹிட் ஆர் புஷ் இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நிறைய ஸ்பேஸ் கிடைச்சிருக்கும். பிளஸ் அவங்க ஆப்போனன்ட்மே வந்துட்டு அது கொஞ்சம் எஃபெக்டிவான அட்டாக் தான். இன்னும் ஒரு வாட்டி செஞ்சு காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்க இருக்கு, இங்க புஷ் பண்றீங்க, இங்க அட்டாக் பண்றீங்க. ஸோ இதுல வந்து இந்த புஷ் ஸோ உங்களோட ஸ்கோப் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து இப்போ ஆப்போனன்ட்டை விட அவேதா போகணும். கரெக்டா? ஸோ ஆப்போனன்ட் தூரம் போகணும் அப்படின்னு பார்த்தா அவங்கள புஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆயிடும். ஸோ அந்த விஷயத்தை நீங்க இதுல கத்துக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு டெக்னிக் பார்க்கலாம். தேர்ட் டெக்னிக். இது வந்துட்டு ஜென்ரலாவே வந்துட்டு இப்போ நம்ம இந்த எல்போ எடுக்கிறோம். எல்போ அப்படின்றது வந்து எந்த ஒரு ஹியூமனா இருந்தாலுமே வந்துட்டு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பார்ட். நமக்கு நம்ம எல்போ வந்து அடுத்தவங்க மேல பட்டாலும் இல்ல அவங்க வந்து நம்ம எல்போ மேல பட்டாலும் அவங்களுக்கு தான் பாதிப்பு. ஸோ அந்த மாதிரி தருணத்துல ஸோ இந்த எல்போவை எப்படி எடுக்கிறோம்னு பாத்துக்கோங்க. எல்போ எடுக்கும் போது இப்படி எடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பட்டுச்சு அப்படின்னாலே நீங்க உங்க ஃபேஸ் அட்டாக் பண்ணிக்க போறீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கே ஹார்ம் ஆகக்கூடிய ஒரு விஷயம். ஸோ எல்போ எடுக்கும் போது இப்படி எடுக்கணும். ஸோ இந்த பார்ட் வந்து இப்படி போகணும், இந்த பார்ட் தான் வந்து அவங்களுக்கு அட்டாக்கிங் போகணும், இது உங்களுக்கு அவேல இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இப்போ அவங்க இடிக்க வராங்க அப்படின்னும் போது நீங்க இங்க எல்போ வைக்கிறீங்க, இது கூடவே இங்க ஒரு புஷ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க ஆப்போனன்ட் உங்களுக்கு அவே போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி 3 எஃபெக்டிவ் டெக்னிக்ஸ். இது எல்லாமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளா தான் இருந்துச்சு. கரெக்டா? ஸோ இங்க ஒன்னு பண்றீங்க, இங்க ஒரு புஷ் பண்றீங்க, அதே மாதிரி இங்க அட்டாக் பண்றீங்க, இங்க ஒரு புஷ் பண்றீங்க, இல்ல இங்க ஒரு புஷ் பண்றீங்க. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் புஷிங் டெக்னிக்ஸ் தான் எல்லாமே உங்க லைட் மூவ்மெண்ட்ஸ்ல தான் இருக்கு. ஸோ இவ்வளோ எஃபெக்டிவா இவ்வளோ சிம்பிளா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னாலே வந்துட்டு உங்களால டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ஸ்ல இருந்து உங்களை சேஃப் கார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது எதுவுமே வந்து அட்டாக்கிங் கிடையாது, உங்களை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான், சேஃப்டி மெஷர்ஸ்க்காக தான். ஸோ நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் கேர்ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எஸ்பெஷலா வந்து நீங்க எல்போ பார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா ஹார்ம் பண்ணாம ப்ராக்டிஸ் பண்ணுங்க.
ஸோ இன்னைக்கு சில அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் நம்ம இன்கேஸ் டேஷ் பண்ண வந்தாங்கன்னா எப்படி டிஃபெண்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இன்னும் சில டெக்னிக்ஸோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் அந்த விஷயங்கள்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. திரும்பியும் நாளைக்கு சந்திக்கலாம். பாய், உங்கள் கார்த்திகா.